ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டை பப்ஸு செய்ய போகிறேன். நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன். அது சூப்பராக தான் இருக்குது. எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல முட்டையை நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைங்க. வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்படின்னா தான் முட்டை வெடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா வெடிச்சிடுச்சுன்னா பீஸ் இப்படி கரெக்டாக போட முடியாது. அதனால் அதை நல்லா வேக வச்சு அது தோல் உரித்து அதை இப்படி ஸ்லைஸ் நல்லா கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை கட் பண்ணும்போதே உடஞ்சிரும். அது உடையாமல் கரெக்டாக பார்த்து பொறுமையாக அதை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அதில் நீங்கள் நல்லா தக்காளியை பொடியாக நறுக்கி போடுங்க. நறுக்கி போட்டு அதையும் நல்லா வேக வைக்கணும். அது கூடவே நம்ம மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா குழன்னு வதங்கி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது அப்படியே கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. தக்காளி முழுசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் அது நல்லா வேக விட்டு அது நல்லா குழன்னு இப்படி வர்ற வரைக்கும் அது நல்லா வதக்குங்க. அது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை பீஸுங்களை போடுங்க. போட்டு அதையும் நல்லா பெரட்டும் போது அந்த மஞ்சக்கரு உடஞ்சிடாமல் பார்த்து கரெக்டாக பெரட்டுங்க. ஏன்னா அது உடஞ்சி வச்சுன்னா நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் வைக்க முடியாது. அதனால் நல்லா போடுங்க. போட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. ஏன்னா அந்த தக்காளி தொக்கு தனியாக இருந்து முட்டை தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அந்த தொக்கும் முட்டையும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் நம்ம அந்த சப்பாத்தி மாவுக்குள்ளே வைக்கும்போது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அதுக்கு தக்கன அதை நல்லா கிண்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கோதுமை மாவில் தண்ணி, உப்பு, எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுனதை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டு அதை இப்படி நல்லா ரவுண்டாக ஷேப்பாக உருட்டிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த முட்டை கிரேவியை வைக்கிறேன். முட்டையையும் கிரேவியையும் வச்சு அதை இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை இப்படி நல்லா நாலா பக்கமும் நல்லா மடித்து அது சதுர ஷேப்புக்கு வர்ற வரைக்கும் அது கொண்டு வாங்க. நான் இந்த மாதிரி மாடல் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி மாடலில் இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தேவையோ நம்ம போடுறதுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பீஸை முதல்லே ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் சில நேரம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு இங்கே சைடில் இதை உருட்டி டக்குன்னு ரெடி பண்ணி போட்டுருவேன். அப்படி ரெடி பண்ண முடியாதவங்க முதல்லையே இது எத்தனை பீஸ் நம்மளுக்கு தேவையோ அதை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய வச்சு அது நல்லா சூடானோடனே அதில் போட்டு நம்ம பொரித்து எடுக்கலாம். நான் இந்த 2 ஷேப் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்தெந்த மாடல் வேணுமோ அந்தந்த மாடலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கடாயில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடாக்குங்க. அது நல்லா சூடானோடனே அதில் இது ஒன்றொன்னையாக போட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் நம்ம ஒவ்வொரு பப்ஸையாக போட்டு அதை நல்லா வேக விடுங்க. இது ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் கணவன்மார்கள் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். பசியோடு வரும்போது இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசியும் அடங்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லி வடையாக பண்ணி கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பப்ஸு செஞ்சு கொடுங்க. இதை நல்லா முருகலாக வச்சு வேக வச்சு எடுங்க. அப்படின்னா தான் இது சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சவச்சவன்னு ஆகிடும். நல்லா முருக வைங்க. ப்ரௌனாகவும் நல்லா முருகலாகவும் வச்சு எடுங்க. அதுக்கு நீங்கள் ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தீங்கன்னா தான் அது நல்லா வறுபட்டு வரும். இது சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்குது. நான் வீட்டிலே செஞ்சு பார்த்து வச்சு சொல்கிறேன். ட்ரை பண்ணி